This video sponsored by BuyMoti shopping app. BuyMoti e-shopping application is the online shopping. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவர் BuyMoti shopping app. BuyMoti e-shopping ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு சமூக ஆர்வலர் அவர் வேலை செஞ்சு முடிச்சுட்டு இரவு லேட்டாக அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு. போகிற வழியில் ஒரு சுரங்கப்பாதை, அந்த சுரங்கப்பாதையில் ஒரு திருடன் கூர்மையான கத்தியை வச்சுக்கிட்டு இவர் மிரட்டி, உங்களுடைய பர்ஸை கொடுங்க, இல்லைன்னா உங்களை இந்த கத்தியெல்லாம் உங்கள் குரலில் எடுத்து அந்த பர்ஸை நான் எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும், அதனால் நீங்களும் மரியாதையாக அந்த பர்ஸ் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு கத்தி கட்டி மிரட்டுறான் அந்த திருடன். இவரும் பயந்து போய் அவர்கிட்ட இருக்கிற பர்ஸை எடுத்து அந்த திருடன் கையில் கொடுத்துட்ற. அப்படி அதை வாங்கிட்டு அந்த திருடன் போகும்போது, தம்பி நீ கொஞ்சம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, நீ பார்த்தீங்கன்னா இந்த இரவு பூரா நீ இந்த மாதிரி தான் மற்றவங்களையும் கத்தி கட்டி மிரட்டுற வேலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன்னா என்னுடைய கோட்டை தர நீ போட்டுக்க அப்படின்னு இவர் தன்னுடைய கோட்டை கழட்டி அந்த திருடன் கையில் கொடுக்குறாரு. திருடனுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம இவர்கிட்டருந்து பணம் பறிக்க வந்திருக்கோம், நமக்கு இவர் உதவுறாரே அப்படின்னு திருடனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் இந்த கோட்டை அவருக்கு கொடுத்துக்கிட்டு அவர் முகத்தை, அந்த திருடனோட முகத்தை பார்க்கும்போது ரொம்ப பசியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, தம்பி நீ சாப்பிடாமல் இருக்க பிறகு ரொம்ப பசியோடு இருக்கணும்னு நினைக்கிறேன், வாவே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த சமூக ஆர்வலர் அந்த திருடனை கூப்பிட்றோம். அந்த திருடனுக்கு இன்னும் மேலும் ஆச்சரியம், நம்ம அவருடைய பணத்தையும் திருடிட்டோம், அவர்கிட்ட கோட்டையும் முடிவிட்டோம், இவர் நமக்கு உதவுறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியம். சரி, இவர் உங்கள்கிட்ட ஏதாவது பயங்கரமாக நான் ஏதாவது வச்சு மறைச்சி வச்சிங்களா, என்னை தாக்குறதுக்கு இதாக தான் இப்படி பேசுகிறீங்களா என்ன அப்படின்னு அவன் சந்தேகத்தோடு அவரை போய் செக் பண்ணுறான். அப்படிலாம் எதில் ஒன்று, சரி ஒரு நம்பிக்கையோடு அவர் கூட போய் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அங்கே ரோட்டு இடத்துல ஒரு ஹோட்டலில் இருக்குது, போய் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே வேலை செய்கிற அந்த ஊழியர்கள், அந்த மேனேஜர், அந்த சர்வே பண்ணுற அந்த வெயிட்டர் எல்லோரும் இந்த சமூக ஆர்வலர்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, ஒரு மரியாதை நடந்துக்கிறாங்க. இதை பார்த்த திருடன் என்னங்க இந்த ஹோட்டல் உங்களுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லைப்பா, இங்கே நான் அடிக்கடி நிறைய முறை வருவேன், இங்கே இருக்கிறவங்களாம் எனக்கு நல்ல பழக்கம், அதனால தான் மரியாதை தராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. அப்படி அப்புறம் 2 பேரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சோடனே அவர் சமூக ஆர்வலர் சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி பர்ஸு உங்கள்கிட்ட தானே இருக்குது, என்னோடய பர்ஸு, நீ அதை கொடுத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு நான் பில்லை கட்டிடலாம் அப்படின்னு கேட்கும்போது, அவனும் அந்த பர்ஸை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறான். அவன் நினச்சா அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடிக்கலாம், இருந்தாலும் இவர் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது அவனே மனசு மாதிரி அந்த பர்ஸை அவர்கிட்ட கொடுக்குறான். கொடுத்தவொடனே இந்த பில்லை கட்டிட்டு, அப்புறமா தம்பி அந்த கத்தி கூட எனக்கு தேவைப்படுது, ஒரு நல்ல தொகை, நீ உனக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல தொகையாக தரேன், அந்த கத்தியை கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும்போது, சரி அந்த கத்தியும் அவங்ககிட்ட அந்த திருடன் அவர்கிட்ட கொடுத்துட்றான். இப்போ இவர் நடந்ததெல்லாம் போய் வீட்டில் அவங்க அம்மாக்கிட்ட இதை சொல்கிறா. அப்படி நடந்த கதையை சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏப்பா நீ உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே, நீ வழியில் போகிறவங்க யாராவது டைம் என்னன்னு கேட்டால் அவனுக்கு வாட்சியே கழட்டி கொடுக்குற ஆளாச்சே, இதில் நீ அந்த திருடனுக்கு உதவுனதில் ஒன்றும் இப்போ எனக்கு ஆச்சரியம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்னன்னா, அந்த திருடனை ஒரு நல்லவனாக திருத்தினதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிது, அவங்ககிட்டருந்து இவரோட பொருள் பணத்தையெல்லாம் பாதுகாத்த மாதிரியும் ஆகிப்போச்சு அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தோஷம். 2 நடந்தது மாதிரி, திருடங்கிட்டேருந்து இவர் தப்பிச்சுக்கிட்டார், திருடனையும் ஒரு நல்வழிப்படுத்த மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி இவருக்கு சந்தோஷம். இப்போ இதுலேருந்து நம்ம என்னன்னா, இந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் இது ஒரு உண்மை சம்பவம் தான். இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஜாலி டயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலுக்கு உண்மையாக நடந்த சம்பவம் தான் இது. ஸோ இந்த உலகத்தில் நம்ம பிறர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது. த வேர்ல்ட் இஸ் மிரர் அப்படிங்கிறது தான். நம்ம என்ன குணத்தை, என்ன இதை மற்றவங்கிட்ட நம்ம காட்டுறோமோ அதுதான் நமக்கு நடக்கும், பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. நன்றி, வணக்கம்.